Good morning to all of you. Today we are going to learn chapter 18th chapter. Unit 6, 18th chapter. Okay. Grievance, the same unit consumer protection. Grievance redressal mechanism. Grievance redressal mechanism. Okay. இதுதான் நம்ம அப்போ கிரிவான்ஸ்னா என்ன, அது எப்படி ரிட்ரஸல் பண்ணுறாங்க. கிரிவான்ஸ்னா பிரச்சனைகள், அதுதான். அதாவது கன்சியூமர் ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணும்போது நிறைய விதத்தில் கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா. அதாவது ஏமாத்துறாங்க. அப்படி ஏமாற்றப்பட்டுட்டாங்கன்னா அதை எப்படி அதுக்குண்டான ரிட்ரஸல், அதுக்கு எந்த விதமான அது தீர்த்து வைப்பது, அதுதான் இந்த யூனிட் நம்ம படிக்க போகிறோம். Exploitation is common where consumers are unaware of their rights and privileges. இங்கே பார்த்தோம்னா கன்சியூமருக்கு அவங்களோட ரைட்ஸு அவங்களோட ப்ரிவிலேஜஸு தெரியாது. அதனால தான் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க. மற்றவங்களால நம்ம ஏமாந்து போயிடுறதுக்கு காரணமே நம்மளோட கன்சியூமருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அது தெரியாது. அப்போ in order to save the consumers, government has taken necessary step. கவர்மெண்ட் கன்சியூமரை சேவ் பண்ணதுக்காக ஒரு சில ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டெப்பு தான் கிரீவான்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? கிரீவான்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்னா கன்சியூமர் ஏதாவது விதத்தில் பாதிக்கப்பட்டனா அவங்கள சேவ் பண்ணதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் இது. இப்போ அதுக்காக இன் ஆர்டர் டு சேவ் த கன்சியூமர்ஸ் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அந்த ஸ்டெப்பை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே எஸ்டாப்ளிஷ் கன்சியூமர் கவுன்சில்ஸ். கன்சியூமர் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்களாங்க பாருங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் போஸ்டுலேட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், சென்ட்ரல் லெவல். அதாவது 3 லெவலில் கவுன்சில், கன்சியூமர் கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், சென்ட்ரல் லெவல் அப்படின்னு 3 லெவலில் எதுக்காக, இன் ஆர்டர் டு ஸ்ப்ரெட் த கன்சியூமர் அவேர்னஸ். கன்சியூமரோட அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கன்சியூமருக்கு இந்த மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக. The objects of the council as per the act shall be to promote and protect the rights of consumer. அந்த கவுன்சிலோட முக்கியமான எய்ம் என்ன? To promote the rights and promote and protect the rights of the consumer. கன்சியூமரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, அதுதான் உங்களோட எய்ம். இதுக்கு இந்த 3 டயர் கோர்ட்ஸ், குவாசி ஜுடிஷியரி அப்படின்னு 3 டயர் தான் படித்தோம் இல்லையா. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவல். அதான் நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன். அது அந்த 3 தான் இது. அதாவது இங்கே பாருங்க, நேஷனல் கமிஷன் அபவ் 1 crore, 1 crore மேலே கன்சியூமருக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா, நட்டம் வந்துருச்சுன்னா அந்த நட்டத்தை கொடுக்கறதுக்கு நம்ம நேஷனல் கமிஷன்ல என்ன பண்ணோம், நம்ம புகார் பண்ணணும். இப்போ பாருங்க, 20 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் உள்ள அமௌண்டாக இருந்துச்சுன்னா ஸ்டேட் கமிஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்புறம் 20 லாக்குக்கு கீழே உள்ள கம்ப்ளைண்டாக இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம 3மே டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் ஃபோரம், நேஷனல். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் ஃபோர்னா ஸ்டேட் வைஸா, நேஷனல் ஃபோர்னா அதுக்கும் மேலே. சரியா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் பாருங்க. As per Consumer Protection Act of 1986 and Section 9 thereof, the establishment of a district forum by the state government. In each district, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் மோர் தேன் 1 டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட். பெரிய டிஸ்ட்ரிக்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, 1த்துக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம்.
அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட்ஸ் கேன் பி ஃபைல்டு வித் த கன்சியூமர் பை ஏ கன்சியூமர். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, பிலோ 20 lakhsக்கு கீழே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் கொடுக்கணும். இதில் மெம்பர்ஸ் யார் யார்? எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் குவாலிஃபைட் டு பி அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதனோட பிரசிடென்ட் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜட்ஜாக இருக்கணும். 2 other members shall be persons of ability, integrity, standing and adequate knowledge. நல்ல நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 2 members. இண்டஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், லா, பப்ளிக் அஃபேர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே தெரிஞ்ச 2 members. அதில் வந்து 2 members, அதில் 1 member shall be a women. ஒரு லேடியாக தான் இருக்கணும். ஒரு 2 பேரில் ஒருத்தவங்க லேடியாக இருக்கணும், ஒருத்தவங்க ஜென்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஜூரிஸ்டிக்ஷன், அதில் எப்படி அதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட பவர்ஸு, அவங்களோட அந்த அந்த எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் கேன் என்டர்டெயின் கம்ப்ளைண்ட்ஸ் விதின் த டெரிட்டரி ஆஃப் ஜெனுயின் டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அவங்க பார்க்கணும். வேறு வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லெஸ் தேன் 20 lakh. 20 lakh கீழே இருக்கிறதோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கேசஸும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் தான் டேக் கேர் பண்ணும். அவங்களோட ரைட்ஸ் பாருங்கள். எவ்ரி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் ஷால் பி டீம்டு டு பி அ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். அது இந்தியன் பீனல் கோட் அண்ட் ஃபாரம் ஷால் பி டீம்டு டு பி அ சிவில் கோர்ட். 20 லட்சம் வரைக்கும் உள்ள கேஸ் எல்லாமே இந்தியன் பீனல் கோடு அண்டு ஃபாரம் தான் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. எதை பற்றியும் டிசிஷன் எடுக்கிறது இந்தியன் பீனல் ஃபாரம் தான். அப்புறம் வந்து 20 லட்சத்துக்கு மேலே வந்தால் தான் வந்து ஸ்டேட் ஃபாரத்துக்கு போயிடுவாது. புரியுதுங்களா? அப்புறம் வந்து ஒரு அப்பீலேட் ஃபாரம் அப்படின்னு ஒரு ஃபாரம் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். இந்த அக்ரீவ்டு பார்ட்டி கேன் ப்ரிஃபர் அப்பீல் அகேன்ஸ்ட் த ஆர்டர் பாஸ்ட் பை டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்திலும் கன்சியூமர் கேஸ் கொடுத்து அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வரலனா அவருக்கு வந்து அப்பீல் போகலாம். மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க. எங்கே போய்? ஸ்டேட் கமிஷனில் போய். அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்டேட் கமிஷன் தானே. அதுக்கு மேலே தான் வந்து நேஷனல் கமிஷன். அப்போ வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு போயிடுவாங்க. இப்போ ஸ்டேட் கமிஷன் பாருங்கள். ஸ்டேட் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்டட் ரிட்ரெசல் கமிஷன். அதான் ஸ்டேட் கமிஷன். ஸ்டேட் கமிஷன் இஸ் டு பி அப்பாயிண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கன்சல்டேஷனோட தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா. கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரெசல் கமிஷன் அப்படின்னு இதனோட பேர். புரியுதா? கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரெசல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்டேட் கமிஷன். அதுக்கு பேர் ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். அதில் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் எ பர்சன் ஹூ இஸ் ஜட்ஜ் ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். அதாவது இதனோட பிரசிடெண்டாக ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு. 2 other members shall be a person of ability, integrity, standing, adequate knowledge about all the field. எல்லா ஃபீல்டிலும் உள்ள 2 members. சரிங்களா? அவங்களும் இருக்கணும். அதுதான் வந்து ஸ்டேட் கமிஷனோட மெம்பர்ஸ். மொத்தம் 3 பேர். அடுத்து பாருங்கள். அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி இருக்கும்? ஸ்டேட் கமிஷன் கேன் என்டர்டெயின் எப்படிப்பட்ட பாருங்கள். 20 lakhக்கு மேலேயும் 1 crore கீழே உள்ள எல்லா கேஸும் அங்கே தான் வரும். State Commission has also jurisdiction to entertain appeal against the orders of any district forum within the state. ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க ஸ்டேட் கமிஷனுக்கு வந்து அப்பீல் போகிறதுக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்துக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் வித்தின் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்துக்கு மேலே அப்பீல் போகிறதுக்குள்ள ரைட்ஸ் இருக்குது. அவங்களோட பவர்ஸ் பாருங்கள். State Commission has the power to call the records and pass appropriate order by consumer dispute. கன்சியூமரோட டிஸ்பியூட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் வரவழைச்சு அதை வந்து அப்ரோப்ரியேட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணதுக்குள்ள ரைட் அவங்களுக்கு இருக்குது. ப்ரொடியூஸ் பிஃபோர் அண்ட் அபவ் த எக்ஸாமின்டு பை அன் ஆஃபீஸர் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் ஏஜென்சிஸ் சச் அஸ் புக்ஸ். இதனோட பிரச்சனை ஏதாவது வந்துச்சானா அந்த கன்சியூமருக்கு வேண்டிய அந்த ரிட்ரஸலுக்காக டாக்குமெண்ட்ஸு, அக்கௌண்ட்ஸு, கமோடிஸு எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் அவங்க செய்வாங்க. Furnish such information that may be required for the purpose of the act to any officers was specified. அந்த மாதிரி இருக்குன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸர் வந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது, வேறு ஏதாவது ஆஃபீஸர் கேட்டால் அதுவும் வந்து செய்யலாம்.
இப்போ அது அவங்களோட அப்பலேட்டிவ் ஃபாரம் பாருங்கள். ஸ்டேட் கமிஷன் ஜூரிஸ்டிக்ஷன் மே ஒரிஜினல் அப்பலேட்டிவ் ரிவிஷன் தே மே ரிவர்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் த ஆர்டர்ஸ் பாஸ்ட் பை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வைக்கிறது சரியான முறையில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிவர்ஸாக கூட ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அப்பலேட்டிவ் அந்த ஸ்டேட் அப்பலேட்டிவ் ஃபாரத்தோட டியூட்டி. Any person aggrieved by an order of the state commission may prefer an appeal to the national. இப்போ அங்கேயும் போய் நம்ம சாட்டிஸ்ஃபைடு இல்லை, கன்சூமர் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நம்ம வந்து நேஷனல் கமிஷன் போகிறதுக்கு போயிடலாம். அதான் தேர்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், ஸ்டேட் ஃபாரம், நேஷனல் ஃபாரம், அப்படி தானே 3. இப்போ நேஷனல் லெவல் போகிறதுக்கு போயிடலாம். அதுக்கு பேர் NCDRC, நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன். நேஷனல் கமிஷனாலும் இதனாலும் ஒன்று தான். NCDRC அப்படின்னாலும் சேம் தான். இதனோட ஹெட் ஆஃபீஸ் பாருங்கள் நியூ டெல்லியில் இருக்கும். 1986 தான் அது வந்து ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1988 தான் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? நியூ டெல்லியில் ஹெட் ஆஃபீஸு. அது வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு தான் கமிஷன் ஹெட்டட் பண்ணுறது. நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் இஸ் ஆல்சோ கால்டு நேஷனல் கமிஷன். அதில் மெம்பர்ஸ் யார் பாருங்கள். நேஷனல் கமிஷன் ஷுட் ஹவ் 5 members. 5 members இருப்பாங்களா? 1 should be from judiciary. ஒரு ஜுடிஷியரி மெம்பர் இருப்பாங்களா? 4 others மெம்பர். எபிலிட்டி, நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள 4 others மெம்பர் இருப்பாங்களா? அதில் வந்து ஒரு விமன் இருப்பாங்களா? அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி பாருங்கள். டு என்டர்டெயின் த கம்ப்ளைண்ட் வேல்யூடு மோர் தேன் 1 crore மேலே இருக்கிற அமௌண்ட் உள்ள கேசஸ் வந்து தான் வந்து இந்த நேஷனல் கமிஷன் டீல் பண்ணுவாங்க. ரிவைஸ் த ஆர்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கமிஷனோட ஆர்டர் வந்து ரிவைஸ் பண்ணுது, ரினியூவல் பண்ணுறதுக்கு ரைட் அவங்களுக்கு உண்டு. டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ் அப்ரோப்ரியேட் ஆர்டர். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்ரோப்ரியேட்டான ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்டும் இந்த ஃபாரத்துக்கு இருக்குது. இந்த 3 ஃபாரம். தேங்க்யூ.